அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இடத்த வாங்கினதுக்கு பிறகு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இடம் நம்மளுடைய எல்கையாக நம்ம வந்து கொஞ்சம் மார்க் பண்ணுறது நமக்கு தனியாக தெரிகிறது மாதிரி இருக்கணும். ஏன் அப்படின்னா அப்படி நமக்கு பண்ணும்போது தான் அதை சுற்றி உள்ள தாக்கங்கள், வாஸ்து குறைபாடுகள் சுற்றி நிறைய இருக்கும்ல, அதெல்லாம் நமக்கு வந்து தாக்காது. நம்ம வீடு வேலை நடந்துட்டு இருக்கும்போது அந்த தாக்கங்கள் அங்கே ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து சுற்றுச்சுவர் வந்து கட்டிட்டு வீடை வந்து கட்டணும் அப்படிங்கிறது. சுற்றுச்சுவர் கட்டுறது அப்படின்னா இப்போ உடனே எடுத்த உடனே போயிட்டு 4 சைடு காம்பவுண்டு கட்டி எல்லாம் கேட்டை போட்டு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை செய்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன செஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு திசையை பொறுத்து இப்போ வந்து நீங்கள் தெற்கு பார்த்த ஒரு வீடு கட்ட போகிறோம், அந்த மனை நமக்கு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மொத்தமுமே எல்லா சைடுமே வந்து பெரிய உயரமாக காம்பவுண்ட் எடுத்த உடனே கட்டாமல் கொஞ்சமாக, அதாவது நம்ம வந்து இந்த கருங்கல் வச்சு நம்ம கட்டுறதுன்னு சொல்லுவோம்ல, கீழே வந்து ஒரு ஃபவுண்டேஷன் லெவல் மாதிரி அந்த கீழே உள்ள லெவல் மட்டும் கொஞ்சம் கட்டி எடுத்துக்கலாம். ஃபுல் காம்பவுண்டு கட்ட சொல்லலை, உயரமாக கட்ட சொல்லலை. அதே மாதிரி வந்து கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் வீடெல்லாம் வேலையெல்லாம் நடக்க ஆரம்பித்த பிறகு நம்ம வந்து கட்டிக்கலாம். ஏன்னா நமக்கு அந்த கட்டுமான